கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்மளே. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14/1/2026க்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 699க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 699. இதில் வந்து நம்ம ஆல் போர்டில் வந்து 9-4 வந்து கொடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்மளே பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு, சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஆல் போர்டு ஒரு சூப்பரான வெட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 9ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்தேன். வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாதிரி தெரியும். 9ஆம் நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்ஸ். ஆனால் 0 கொஞ்சம் வர மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் 0-3லேருந்து ஒரு நம்பர், ஆனால் 0 வரணும் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி 0 வராமல் போயிடுச்சு நம்மளே. இல்லைன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விபிசி சூப்பராக வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஏபிசிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90-09 மார்க் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி 6 டபுள் சொன்னதுனால 699க்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு ஹால் போர்டுக்கான ஒரு கசிங்லாம் இருக்குது. சிங்கிள் நம்பர் இருக்குது, முடிஞ்சாலும் கம்மியான நம்பர்ஸ் நம்ம எடுத்து வந்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி தான் நம்ம சொல்ல வரக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே மேலே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வின்னிங்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஏபிசி மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து 0-2 கொடுத்தோம். இதில் 46-64 அதுக்கு முன்னாடி ஆல் போர்டு நம்ம வந்து கொடுத்தோம். அடுத்தபடி இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 817க்கு நம்ம வந்து ஏபி வின்னிங் கொடுத்தோம். அதுலேயும் 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பரில் மார்க் பண்ணி கொடுத்தோம். எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இந்த மாதம் போயிட்டுருக்கு. நாளைக்கும் வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 91-507 79-712 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். நம்மளே கேரளா டியர் 2 சதவீதம் இங்கே வந்து புக்கிங் எடுக்கிறாங்க. பின்னிங் அமௌண்ட் மரத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஏஜென்சி தான். நம்ம சேனல் பேர் சொல்லி போனால் நெக்ஸ்ட் வின் அப்படின்னு சொல்லி போனால் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. நம்மளே அதுபோல் நம்பர்கள் இந்த நம்பரில் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே மேலே, எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து சும்மா சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி போட்டுருவோம், பார்க்காதீங்க. நம்ம சேனலில் ஆல் போர்டு பி போர்டுக்கான நம்ம வீடியோ போட்டுருவோம், பார்த்துங்க. ஓகே, 494 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் வச்சு நம்ம 94 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பாதி நம்ம 94 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆப்ஷன் போட்டுருக்கோம். டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். இதில் 49 ஃபுல் பவர் பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் வந்து நோட் பண்ணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேன் ஆப்ஷன் என்ன வரும், எனக்கு கால்குலேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஓகேவா? அதுக்காக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் தான் நம்ம வந்து போட்டு எடுக்கிறோம். ஓகேவா? டேன் மெத்தடு இதில் வந்து பார்த்திங்கன்னா RADன்னு ஓகேவா? RADன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் தான் மாற்றுறது. ஓகேவா? நம்பர் மாற்றுறது. RADன்னு பார்த்தீங்கன்னா டிஜின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வேறு மாதிரி வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா மறுபடியும் நம்பர் மாதிரி வரும். ஓகேவா? இது மாதிரி பார்த்து தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கணும். ஓகேவா? டைப் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகேவா? இதுதான் அந்த RAD டிஜி இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நான் மாற்றுவேன். வேறு எந்த ஆப்ஷனும் மாற்ற மாட்டேன். ஓகேவா? இதை மாற்றி நீங்கள் டைப் பண்ணி போகிறீங்கன்னா வின்னிங்ஸ் எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 94 டேன் ஆப்ஷன் 49 புள்ளி நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் 1, அது பவர் நம்பர் 6. ஓகேவா? 1 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 94 வச்சு அடிக்கிறது நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 464 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 464க்கு பிசி நம்பர் 64 போட்டுக்கிறோம். டேன் ஆப்ஷன் போட்டு அதுக்கு ஃபுல் பவர் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 19. இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதுக்கு 0, அதுக்கு பவர் நம்பர் 5. ஓகேவா? 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? 64 செடி நமக்கு 0-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 0-24க்கு நம்ம பிசி நம்பர் 24 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி 24 டேன் ஆப்ஷன் 79 போட்டு அடிக்கல. ஃபுல் பவர் 79 போட்டு நமக்கு முதலக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 4, அதுக்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 9. ஓகேவா? 4 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 24 வச்சு அடிக்கல. நமக்கு 4-9 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 699 நம்ம பிசி நம்பர் 99 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
நம்ம 99 டேன் ஆப்ஷன் 44 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 6 தான் நம்ம 6 அப்படி இல்லாட்டி அதுக்கு பவர் நம்பர் 1 ஓகேவா. 6 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 99 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. வந்தால் எந்த நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேவா. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் மார்க் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இடையில கடைசியில் நம்ம வந்து சொல்ல மாட்டேன். இடையில வந்து சொல்ல மாட்டேன், கடைசியில் சொல்ல மாட்டேன். அதனால் இடையில ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா. 6ல் 1ல் நமக்கு வந்து 1ஆம் நம்பர் நாளைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மல்லே, அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். இதில் 494 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 494 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். மின் ஆர்ஏடின்னு இருக்கும், டிஜி என்று ஓகேவா. இந்த மாதிரி மாற்றி தான் நான் வந்து எடுப்பேன் நம்பரை ஓகேவா. இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 356 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 6 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இதில் வந்து 494 செடியில் நமக்கு 6 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 464 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அது நம்ம 464 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 356 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 4 இல்லாட்டி 5 ஓகேவா. 4 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 464 வச்சு நமக்கு 4 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 024. இந்த 024 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துலாம். நம்ம 024 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 356 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 1 இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 024 வச்சு நமக்கு 1 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 699 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்தலாம். 699 எஸ்என் ஆப்ஷன் 356 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 1 இல்லாட்டி 9 ஓகேவா. 1 இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 699 வச்சுட்டிங்க நமக்கு 1 இல்லாட்டி 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் 1ஆம் நம்பர் தான் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் எடுத்து 9ஆம் நம்பர் ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக வந்தால் எடுத்துங்க ஓகேவா. நம்மளோட கணிப்பில் வரக்கூடிய நம்பர் 1 ஓகேவா. ஓகே மல்லியா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா. பிசி நம்பர் 35 ஓகேவா. 35 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் மட்டும் என்ன வந்து பார்த்தலாம். அதில் வந்து 35 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 74 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் ஓகேவா. வந்து 35 வச்சு நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 494க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 94 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 94 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 74 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் ஓகேவா. 94 வச்சு நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டுக்கான பாஸ் ஆகிருக்கு சாரி ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 464க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 64 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். 64 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 74 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் ஓகேவா. நம்ம வந்து 64 வச்சுட்டு நமக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 24க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 24 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 24 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 74 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 6 ஓகேவா. 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் ஓகேவா. 24 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 699. இதில் 99 பிசி நம்பர் 99 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்னன்னு பார்த்துடலாம். 99 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 74 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5 ஓகேவா. 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் ஓகேவா. அதில் வந்து பக்கத்தில் இருக்கிற 2ஆம் நம்பரோட வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் டைப் பண்ணி பாருங்கள்.
நம்ம 99 வச்சுட்டு நமக்கு ஒரு 5 நம்பர் வந்து கிடச்சிருக்கும். சிங்கிள் நம்பரில் 5 நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பளே. ஓகேவா, சிங்கிள் ஷாட்டில் நமக்கு 5 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லா நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. உங்கள் கணிப்பில் 5 நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இன்னொரு ஆள் போட நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இதில் மெயின் வந்து 1 9, இதில் 1 நம்பர் மட்டும் நம்ம வந்து மெயினாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு 5 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த 5 வரலைன்னா வேறு நம்பர் என்ன வரலான்னு பார்த்துடலாம். ஓகே, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 494 வச்சு நம்ம ஆல் போர்டு இன்னொரு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, 494 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா வந்து 458 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 4 7 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள்னா ஆல் போர்டுகள் நம்பர்ஸ். ஓகேவா, 494 நமக்கு 7 4 கிடைச்சிருக்கு. இதில் 4 நம்பர் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 464 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம். 464 செடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 464 செடிகள் நமக்கு 0 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 0 24 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 0 24 எஸ்ஐன் ஆப்ஷன் 458 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 9 அப்படி 5. ஓகேவா, 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 0 24 செடிகள் நமக்கு 9 5ன்னு கிடச்சிருக்கு. 9 நம்பர் நமக்கு வந்து பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 699 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 699 எஸ்ஐன் ஆப்ஷன் 458 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி 5. ஓகேவா, 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 699 செடியில் நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அவங்க கணிப்பில் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 அப்படி இல்லாட்டி 6. ஓகேவா, 1 அல்லது 6 மெயினாக 1 கொடுத்துருந்தோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் வந்து எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது 9லேருந்து ஒரு நம்பரும் 5 அல்லது 4லேருந்து ஒரு நம்பர் எடுத்துருக்கணும். நம்மளே இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் மேட்சஸ் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் நம்ம வந்து 1 நம்பர் தான் கொடுக்குறோம். வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தது வந்து 5ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே. ஓகேவா, அதனால் ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9ஆம் நம்பர் வந்து கொடுக்கவே இல்லை. இதில் மெயின் பார்த்திங்கன்னா 15 51 14 41 12 21 நம்ம 6 நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதில் 2ஆம் நம்பர் ஒரு கணிப்பில் வரனால நான் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் மேட்சஸ் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் வந்தால் அந்த 1 வரலைன்னா 9ஆம் நம்பர் போட்டு கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு கசியம் மட்டும் தான். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு கசியம் மட்டும் தான் நம்மளே. ஓகேவா, ஓகே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் 699 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீனிவாசன் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 9 ஏ போர்டு கொடுத்துருப்பாங்க. ஏ போர்டு ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு 9ஆம் நம்பரும் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. 899க்கு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அடுத்தபடி கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் வந்து 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 6 கொடுத்துருக்காப்புல. அதில் ஒரு 6ஆம் நம்பர் சூப்பரான வினிஸ். அதனால் வந்து டெய்லியுமே அவர் வந்து ஆல் போர்டு கொஞ்சம் சூப்பராக வினிஸ் கொடுக்குறாப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் தான் வந்து ஏபிசி சூப்பரான வினிஷன் கொடுத்துருக்காப்புல. 90 09 96 69 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி நம்மளே. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 699 பார்த்திங்கன்னா எத்தனை ஏபி ஏசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்டு மாறிச்சு. 9ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. நான் ஏ போர்டில் கொடுத்துருப்பாப்புல. ஆனால் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கல. ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஆல் போர்டில் 69ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் 69 பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஏபிஏசிக்கு ஒரு சூப்பரான வினிஷ். ஆனால் திருடத்தில் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் பிசி 99 வர மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. நீங்கள் டபுள்ஸ் எல்லாம் 6ஆம் நம்பர் தான் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கீங்க. அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவரும் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் மாற்றிட்டாப்புல. சி போர்டில் 6, பி போர்டில் 6 கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஏ போர்டில் 9 கொடுத்துட்டாப்புல. கொஞ்சம் எல்லாம் போர்டு மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா 96 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான விஷயம் தான் எடுத்துருக்காப்புல. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4, 9 கொடுத்துருக்காப்புல. அதில் 9ஆம் நம்பர் மார்க் பண்ணியே கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. அடுத்த ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு சிங்கிள் ஷாட்டு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பாண்டியராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 9, 6 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டு ஒரு அருமையான வெற்றி. ஏன்னா பி போர்டு சி போர்டு வந்து கனெக்ட் ஆகலை, இல்லைன்னா ஒரு சூப்பராக வந்திருக்கான். அடுத்து திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, 1, 6 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா மாரி சுமதி அவங்க பார்த்தீங்கன்னா 96 கொடுத்துருக்காங்க. ஆனால் 69 மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏவிபிசியில் ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து வெறும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளே ஒரு அருமையான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எல்லாம் 9ஆம் நம்பர் வந்து சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருந்தாங்க. 6ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் மாற்றி ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஒரு சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாப்புல. பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 93, 39 மாதிரி இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக வெறும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9, 8 கொடுத்துருக்காப்புல. ஒரு 9ஆம் நம்பர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. முருகானந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் தான் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் நம்மளே. நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்மளோட கணிப்பில் பார்த்தீங்கன்னா 1, 5 அல்லது 2 இந்த 3 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சாலும் கூட எடுத்துங்க. கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நம்மளே. நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. நம்மளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான வீடியோடு நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேவா?